அனைவருக்கும் இனிய வணக்கம். உலக இலங்கை பரதநாட்டிய கலைஞர் சங்கத்தின் ஏற்பாட்டில் அபிநய சேக்ஸ்ரா நடனப் பள்ளியின் அனுசரணையுடன் பரசிவ வெள்ளம் நிகழ்வுக்குள் அனைவரையும் அன்பாக அழைக்கின்றோம். தமிழ்நாடு மயிலாடுதுறை மயூர நாட்டியாஞ்சலி தலைவர் மதிப்புக்குரிய திருவாளர் பரணிதரன் அவர்களையும், செயலாளர் மாயவரம் விஸ்வநாதன் தில்லையம்பலம் ஐயா அவர்களையும் மற்றும் கொழும்பு கைலேஸ்வரம் நாட்டியாஞ்சலியின் அமைப்பாளர் கைலாஷ் ராம் அவர்களையும் அன்பாக இந்நிகழ்வுக்குள் வரவேற்றுக் கொள்கின்றோம். இந்த நிகழ்வை தொடர்ந்து நடாத்துவதற்கு அபிநய சேக்ஸ்ரா நடனப் பள்ளியின் இயக்குனர் கலாசூரி திவ்யா சுஜன் அவர்களிடம் நான் கையளித்துக் கொள்கின்றேன். உள்ளும் புறமும் உள்ளதெல்லாம் தானாகி வெள்ளம் ஒன்று உண்டாம், அதனை தெய்வம் என்பர். உள்ளும் புறமும் சிவம் நிறைந்திருக்க பரசிவ வெள்ளம் என்று கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த சிவராத்திரி தினமன்று நடன கலைஞர்களாக உலகம் பூராகவும் நிறைந்திருக்கின்ற உலக இலங்கை பரதநாட்டிய கலைஞர்கள் சங்கத்தின் சிரேஷ்ட ஆசிரியர்கள், கலைஞர்கள், இளம் தளிர்கள் அனைவருக்கும் எமது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, பரசிவ வெள்ளம் இம்முறை மிகவும் வித்தியாசமான ஒரு நிகழ்வுக்குள் நாங்கள் நுழைய இருக்கிறோம். சங்கத்தின் செயலாளர் திருமதி நிரஞ்சனா சுரேஷ் அவர்கள் குறிப்பிட்டது போல, தமிழ்நாடு இந்தியாவிலிருந்து இந்த நிகழ்வுக்காக சிறப்பாக கலந்து கொள்வதற்காக வருகை தந்திருக்கிறார்கள் மயூர நாட்டியாஞ்சலியின் அமைப்பாளரும் தலைவருமான உயர் திருவாளர் பரணிதரன் ஐயா அவர்களும், செயலாளர் மதிப்புக்குரிய மிருதங்க வித்வான் திரு மாயவரம் விஸ்வநாதன் ஐயா அவர்களும் நிகழ்வுக்குள் நுழைந்திருக்கிறார்கள். அவர்களை வருக வருக என்று வரவேற்றுக் கொண்டு, உலக இலங்கை பரதநாட்டிய கலைஞர்கள் சங்கத்தின் நிகழ்வுகள் யாவும் நாங்கள் நன்கு அறிவோம். இலங்கை இந்திய கலைஞர்களை ஒன்று திரட்டி இந்த கலை உறவை மேம்படுத்தும் விதமான நிகழ்வுகளை நாங்கள் வழமை போல நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்று சிவராத்திரி அன்று கலைஞர்களாக நாங்கள் திரண்டிருந்து நாட்டியாஞ்சலி நிகழ்வுகளில் ஆற்றுகை செய்தும் எமது நடன சமர்ப்பணங்களை வழங்கியும் நடன கலைஞர்களை பாராட்டியும் வாழ்த்தியும் கொண்டாடியுமாக இருக்கின்ற இந்த சிவராத்திரி காலத்தில் இந்திய நடன அமைப்பாளர்களையும் கலைஞர்களையும் இணைக்கும் முகமாகவும் இலங்கையில் கைலேஸ்வரம் என்கின்ற நாட்டியாஞ்சலியை ஆரம்பித்து இம்முறை 10வது வருடமாக மிகச் சிறப்பான முறையில் கொண்டாடி கொண்டிருக்கும் கைலேஸ்வரம் நாட்டியாஞ்சலியின் அமைப்பாளர் திருவாளர் கைலாஷ் ராம் அவர்களையும் நிகழ்வுகள் வருக வருக என்று வரவேற்கிறோம். ஆமாம், இரு பெரும் நாட்டியாஞ்சலியின் சிகரங்கள் இங்கு இருக்கின்றார்கள். இவர்களோடு நாங்கள் உரையாடப் போவது மிக சொற்ப நேரமாக இருந்தாலும் மிக மிக முக்கியமான விடயங்களை கலைஞர்களுக்கு எடுத்துரைக்கும் விதமாக இந்த நிகழ்வு பரசிவ வெள்ளம் அமைய இருக்கிறது. சிவனருளால் குருவருளால் கொண்டாடி கொண்டிருக்கும் என்ற சிவராத்திரி காலத்தில் மயூர நாட்டியாஞ்சலி என்ற மிகச் சிறப்பானது ஒரு நாட்டியாஞ்சலியை தமிழ்நாட்டில் வழங்கி கொண்டிருக்கும் 18 வருடங்களாக தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கும் அமைப்பாளரும் செயலாளரும் இங்கு இணைந்திருப்பது மிக மிக சிறப்பு. அந்த வகையில் மயூர நாட்டியாஞ்சலி ஆரம்பித்ததும் அதன் பயணம் பற்றியும் எங்களுக்கு மிக சுருக்கமாக அறிய தர முடியுமா? அந்த ஒரு விடயத்தோடு இந்த நிகழ்வினை பரசிவ வெள்ளத்தில் நாங்கள் மூழ்கி இருக்கலாம் என்று நம்புகிறோம். தலைவர் பரணிதரன் அவர்கள் இப்பொழுது நமது முதல் ஆண்டு எப்படி தொடங்குறது அப்படிங்கிறத இப்போ சொல்றோம். நமஸ்காரம், வணக்கம். எல்லாம் ஒரு இறை அருள். மயூர நாட்டியாஞ்சலி முதல்ல ஆரம்பிக்கும் போது பக்கத்துல சிதம்பரம், நாங்க பிறந்ததுலேருந்து நாங்க சின்ன வயசுல இருந்து சிதம்பரம் நாட்டியாஞ்சலி எப்படி பார்க்கறது ஒரு இன்ட்ரெஸ்ட். மயிலாடுதுறை நடக்கிற நம்ம என்ன செய்யறது, நாங்க படிச்சது எல்லா ஹிஸ்டரியில படிக்கும் போது ரொம்ப சந்தோஷம். மயிலாடுதுறையை நம்ம நடத்தணும் அப்படின்னு ஒரு உணர்வு வந்தது. அப்ப உடனே ஸ்டார்ட் பண்ணோம். அது மக்களுடைய சப்போர்ட் பெரிய அளவுல மிக பிரம்மாண்டமான கூட்டம் ஆரம்பிச்சதுல இருந்து 2ஆம் வருஷம் இன்னும் ரொம்ப சிறப்பா நடந்துட்டே இருக்கு. அப்புறம் அதுக்கான கட்டமைப்புகள், சரியான ஒரு மேடை வடிவமைப்பு, இது பரதநாட்டியம் மெயின் ஹப்பே மயிலாடுதுறை தான். வழுவூர் பாணி பிளஸ் பந்தநல்லூர் பாணி, இதுக்கு மெயினா இருந்ததே மாயவரம், பக்கத்துல தஞ்சாவூர். அப்ப எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு மெயின் ஹப், ஒரு ஆரம்பம் அப்படின்னு சொன்னா இந்த பரதநாட்டியத்துக்கு நம்ம மயிலாடுதுறை ஒரு பெரிய பங்காற்று வரலாற்று. அப்படி இருக்கும் போது நம்ம இதை சரியா முறைப்படி இதுக்கு எப்படி கட்டமைச்சு இதை எப்படி கொண்டு போனோம் அப்படின்னு ஒரு எல்லாருடைய கூட்டு முயற்சி. ஒரு மனிதர் இல்லை, 2 மனிதர் இல்லை, இது பெரிய
விஷயமா நடந்துட்டு இருக்கு. இறையருள் இது வந்து இந்த வருஷம் 19வது வருஷம் வந்தது. இது வரைக்கும் எண்ணற்ற அவ்வளவு கலைஞர்கள், உலகளாவிய கலைஞர்கள், சோனல் மான்சிங்லேருந்து அவ்வளவு பேர் வந்து நம்ம மயிலாடுதுறையில வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. சிவனுக்கு ஒரு நல்ல ஒரு நாட்டிய சமர்ப்பணத்தை கொடுத்திருக்காங்க. தலைவர் சொன்னது போல இது வந்து பரதநாட்டிய வரலாறு அப்படின்னு பார்த்தோம்னா, சிலப்பதிகாரத்திலேயே நம்மளது காவேரி பூம்பட்டினம் அப்படின்னு குறிப்பிட்டது வந்து மாயவரத்து தான். ஏன்னா பக்கத்துல பூம்புகார், அதுதான் காவேரி பூம்பட்டினம். நாட்டியத்திற்கு தொடர்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராஜராஜ சோழன் அவர் வந்து அவருடைய பொண்ணுக்கு அரங்கேற்றம் பண்ணின ஆசான், தலைக்கோல் ஆசான் வந்து வழுவூரை சேர்ந்தவர். சோ அவருக்கு வந்து ராஜராஜ சோழன் வந்து நிதி வழங்கினது வந்து வழுவூர் கோயில் கல்வெட்டுல இப்பயும் இருக்கு. வழுவூர் வந்து இங்க மாயவரத்துல இருந்து 20 நிமிஷம் தான் கிட்ட. வழுவூர் அப்படிங்கிறது கிராமம், அதுக்கு பக்கத்துல மாயவரம்ங்கிறது ஒரு சென்ட்ரல் ஹப். இதுதான் வந்து பந்தநல்லூர், இங்க இருந்து பந்தநல்லூர் ஒரு 15 நிமிஷம். இந்த மாதிரி எல்லாம் சுத்தி இருக்கிற எல்லா கலைஞர்களும், பரதநாட்டிய கலைஞர்கள் வந்து மிகச்சிறந்த ஆசான்கள்லாம் வாழ்ந்த இடம். ஆனா ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும்போது என்ன நடந்ததுன்னா, சிதம்பரத்துல நாட்டியாஞ்சலி நடந்தது. ஆனா இந்த மாயிரம் மாதிரி இந்த பக்கத்துல பந்தநல்லூர் வழுவூர்லயே கூட நாட்டியத்தை தொடர்பான மக்கள் யாருமே இங்க இல்லை. எல்லாம் வந்து இடம் மாறி சென்னை, மும்பை, ஆஸ்திரேலியா, இந்த மாதிரி உலகம் ஃபுல்லா போயாச்சு. ஆனா இந்த இடத்துல வந்து ஏதாவது நடக்கணும் அப்படின்னா நாட்டியம் தொடர்பா அப்படிங்கிறது வந்து பரணிதரனோட ஒரு விஷனா இருந்தது. என்னன்னா, அவர் சிதம்பரத்துல வந்து வயலின் ஸ்டூடெண்ட், அவர் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில ஒரு வயலின் ஸ்டூடெண்ட். நான் முதல் வருஷம் நாட்டியாஞ்சலி நடத்துறப்ப அந்த முதல் வருஷம் நாட்டியாஞ்சலியில கலந்துக்க தான் நான் இங்க வந்தேன், ஒரு மிருதங்க கலைஞரா. ஏன்னா என்னோட ஊர்ல நடக்குது அப்படிங்கிறப்ப ஒரு மிகப்பிறந்த ஒரு பெரிய சந்தோஷத்தோட நான் வந்தேன். வந்து ஃபர்ஸ்ட் இயர் வந்து நாட்டியாஞ்சலியை பார்க்கும் போது எனக்கு வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமா இருந்தது. அது வந்து முத்துக்குமரன் அப்படி ஒரு வயலின் கலைஞர், தில்லை முத்துக்குமரன், அவர் தான் வந்து எனக்கு வந்து பரணிதரன் அறிமுகப்படுத்தி வச்சார். நாங்க சாருலதா ஜெயராமன் அப்படிங்கிற ஒரு நாட்டியமணியோட நாங்க வந்து இங்க, அவங்க இப்ப அமெரிக்கால இருக்காங்க, அவங்களோட நான் வந்து டிராவல் பண்ணி இங்க மாயறதுக்கு நாட்டியாஞ்சலிக்கு வந்தோம். அப்ப வந்தப்ப பரணிதரன் அவங்க நம்ம வந்து எல்லாருமே சேர்ந்து இதை இன்னும் சிறப்பா பண்ணணும்னு முதல் வருஷத்துல இருந்து நான் சேர்ந்தேன் அவங்களோட. அதுக்கு வந்து முறையா ஒரு அறக்கட்டளை, சப்தஸ்வரங்கள் அறக்கட்டளைன்னு அதுக்கப்புறம் ஏற்படுத்தப்பட்டது. அதுக்கு அறங்காவலர்கள், அதாவது இந்த ஊர்ல இருக்கிற முக்கியமான நபர்கள், நல்ல ஒரு மனசு கொண்ட, ஒரு நல்ல கலை ஆர்வம் கொண்ட மக்கள் இங்க இருக்காங்க. இப்ப அறங்காவலர்கள் பாத்தீங்கன்னா இங்க ஒரு 10 பேர் இப்போ அறங்காவலர்கள் இருக்காங்க. அவங்களுடைய கூட்டு முயற்சி, அவங்களுடைய பொருளாதார உதவி, அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு பரதநாட்டியத்துக்கு மிருதங்கம் வாசிக்கிற கலைஞரா இருக்கிறதுனால எனக்கு இது இன்னும் கொஞ்சம் ஒரு அனுகூலமா இருக்கு. எங்களுக்கு வந்து நாட்டிய மணிகளை தொடர்பு கொள்றதுக்கும், அதே மாதிரி முதல் வருஷத்துக்கு அப்புறமேல எல்லா வருஷமும் நாங்க கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொன்றா அது வந்து என்னென்ன வேணுங்கிறத வந்து கலைஞர்களோட கருத்தை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு வருஷமும் வரப்ப ஒவ்வொரு கலைஞர்கள்ட்ட இருந்து ஒவ்வொரு ஃபீட்பேக், அவங்களுடைய எதிர்பார்ப்பு, ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நிவர்த்தி பண்ணிக்கிட்டே வந்திருக்கோம். ஏன்னா நாங்க வந்து ஒரு முதல் 4 வருஷம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு நிரந்தரமான மேடை கிடையாது. கோயில் வளாகத்துல நாங்க மேடை போட்டு தான் நடத்திக்கிட்டு இருந்தோம். அப்ப 4வது வருஷம் வரப்போ எங்களுக்கு வந்து அந்த மேடைங்கிறது ரொம்ப அவசியம் பட்டது. ஏன்னா அந்த நேரத்துல என்னன்னா, இப்போ ஒரு சின்ன ஆணி ஒண்ணு வந்து ஒரு சின்ன குழந்தை காலில் வந்து கிழிச்சு. அப்போ வந்து அது அவசியம் எங்களுக்கு தெரிஞ்சது. ஏன்னா அது ஏதாவது ஒண்ணு நடந்ததுன்னா அது வந்து மிகப்பெரிய ஒரு பின்னடைவா இருக்கும் புரிஞ்சுக்கிட்டு தான் நாங்க வந்து நிரந்தர மேடை அமைச்சோம். அந்த நிரந்தர மேடை அமைக்கிறதுக்கு இங்க இருக்கிற கலைஞர்களும் சரி, இங்க இருக்கிற அறங்காவலர்கள் எல்லாரோட ஒத்துழைப்பு, பரணிதரன் அவர்களுடைய அயராத உழைப்பு, பரணிதரன் மட்டும் இல்லை, எங்களுடைய குழு, நாங்க ஒரு 8-9 பேர் இருக்கோம், எல்லாருடைய கூட்டு முயற்சியில மிக சிறப்பா ஒரு மேடை அமைஞ்சது. அந்த மேடையை திறந்து வச்சது மறைந்த கலைமாமணி இந்திராராஜன் அவர்கள். அந்த அளவுக்கு ஒரு பெரிய லெஜெண்டரி டான்சரோட இங்க வந்து, ஏன்னா முதல்ல அதுக்கப்புறம் நாட்டியாஞ்சலியில பாத்தீங்கன்னாக்கா பத்மா சுப்பிரமணியம் அம்மா,
அந்த மாதிரி எல்லா தலை சிறந்த ஆசிரியர்களும் குருமார்களும் சி.வி. சந்திரசேகர் ஐயா அவர் ஆடி இங்க வந்து மயூர நாட்டிய சாகரம் அப்படிங்கிற விருதை வந்து அவங்களுக்கு கொடுத்து நாங்கெல்லாம் வந்து பெருமை அடைஞ்சோம். அவரு மட்டும் இல்ல, அப்புறம் லீலா சாம்சன் அவர்கள், லீலா சாம்சன் அம்மா வந்து எங்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டியாகவும் இருந்து எங்களுடைய டீம்ல அவங்களும் ஒருத்தவங்க. அவங்க வந்து ஆலோசனை குழு தலைவரா இருக்காங்க. இது ஒரு முழுமையா ஒரு உருவம் வந்து இப்ப 19வது வருஷம் வரும்போது நாங்க என்ன கடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்தோம்னா நாங்க என்னென்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு யோசிச்சோம்னா, ஒரு நிரந்தர மேடை கிடைச்சிருக்கு. பல தலை சிறந்த நாட்டிய மணிகள் மட்டும் இல்லாம சின்ன குழந்தைங்க கூட இங்க வந்து ஆடி இருக்காங்க. அது மட்டும் இல்ல, எண்ணற்ற நாடுகள்ல இருந்து இங்க வந்து கலந்துருக்காங்க. குறிப்பா சொல்ல போனா புலம்பெயர்ந்த இலங்கை நடன மணிகள், அதே மாதிரி இலங்கையிலிருந்து நடன மணிகள். அதுல வந்து எங்களுடைய முதல் வருஷம் மயூர நாட்டிய தாரகை 2வது வருஷம் பட்டம் வந்து இலங்கையை சேர்ந்த திவ்யா சுஜன் உங்களுக்கு கொடுத்ததுல எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா இது வந்து விருதுகள் அப்படிங்கிறது எதுக்காக கொடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு கலைஞருக்கும் ஒவ்வொரு நேரத்துல ஒரு அங்கீகாரம் தேவைப்படுது, ஒரு ஊட்டம். அது வந்து எந்த இடத்துல இருந்து வருதுன்னு பார்க்க போனா, இது வந்து நம்ம வந்து எங்களுடைய அமைப்பு கொடுக்கறதுங்கிறது இல்ல. அது மயூரநாத சுவாமி அந்த இடத்துல கொடுக்கும்போது அதோடைய வேல்யூ வேற. ஏன்னா நாங்க பர்சனலா கொடுக்குற விருது கிடையாது அது. இது வந்து இறை பிரசாதமா தான் நாங்க யோசிக்கிறோம். அது வாங்குறவங்களும் அப்படிதான் இதெல்லாம் வந்து சிந்திச்சிருக்காங்க. ஏன்னா பல பேருக்கு அது ஒரு ஆனந்தமான விஷயமா இருந்திருக்கு. பல பேரோட எக்ஸ்பீரியன்ஸ் எங்களோட அவங்க ஷேர் பண்ணும்போது எங்களுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கு. என்னன்னா நாட்டிய பணிகளுக்கு மட்டும் இல்லாம நாட்டியத்துக்கு வாசிக்கக்கூடிய கலைஞர்கள், ஏன்னா அவங்களுக்கு வந்து அங்கீகாரங்கள் ரொம்ப குறைவா இருக்கு. நாட்டியத்துல அணிசேர் கலைஞர்களுக்கு இந்த மாதிரி பட்டங்கள் வந்து ரொம்ப குறைவுதான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். இன்னும் அது வந்து மிகப்பெரிய லெவல்ல வரல. சோ அதுக்கு வந்து நாங்க எங்களோட முயற்சியில கலைஞர்களுக்கும் இந்த மாதிரி விருதுகள் வழங்கி சிறப்பிக்கணும்னு நினைச்சு பண்ணோம். இப்போ வந்து அதுக்கப்புறம் பார்த்தா நேரலை லைவ் நம்ம தான் கொண்டு வந்தோம். ஏன்னா ரொம்ப அதிகமான பேர் பார்க்கணும்னு விருப்பப்பட்டு நிறைய வெளிநாட்டு கலைஞர்கள் வரும்போது அதை நாங்க எங்க சேனலை நாங்க பாக்குறதுக்கு வழி பண்ணுங்கன்னு சொல்லும் போது அப்பதான் முதல்ல லைவ் வந்து நாட்டிய அஞ்சலியில வழங்கினது முதல் மயூர நாட்டிய அஞ்சலி தான். அதை கண்டிப்பா பெருமையா சொல்லுங்க. இன்னும் எண்ணற்ற புது புது யுக்திகள், புது என்ன எல்லாருமே ஈஸியா என்ன கிடைக்கும், என்ன ஒரு ஆனந்தத்தை என்ன கொடுக்க முடியுமோ. ஏன்னா உழைப்பு பரதம் வந்து சாதா வந்துடுறது கிடையாது. கலைக்குள்ள வரணும்னாலே போன ஜென்மத்துல ஒரு மிகப்பெரிய புண்ணியம் பண்ணிருக்கணும் வந்துடும். இதுக்கான உழைப்பு கொஞ்சம் நஞ்சம் கிடையவே கிடையாது. அவ்வளவு உழைப்புக்கு 1000 பேர் கிளாப் பண்ண ஒரு விருது. இப்போ நம்ம விருது வந்து அவங்களுக்கு கொடுக்குறோம்னு சொல்லவே மாட்டோம். அவங்க பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சோடனே கமிட்டி செலக்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு அந்த அவார்டு கொடுத்தோடனே அவங்களுக்கு எதிர்பாராத ஒரு அதிர்ச்சி அப்படியே கண்ணுல இருந்து தண்ணி வரும். ஏன்னா நான் இவ்வளவு உழைச்சிருக்கேன், யாரும் என்ன ஒரு ரெகக்னேஷன் பண்ணலை அப்படின்னும் போது ஒரு 1000 பேர் கிளாப் பண்ணும் போது அவங்க அன்னைக்கு ஒரு நாள் வந்து அவங்க 2 நாள் அவங்களுக்கு தூக்கமே வராது. அது அவ்வளவு ஒரு ஆனந்தம். எங்களுக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு ஆனந்தம். ஏன்னா நல்லா உழைக்கிறவங்களுக்கு அதுக்கான அந்த அங்கீகாரத்தை நம்ம கண்டிப்பா கொடுத்தாதான் அவங்களுக்கான இன்னும் அது அடுத்த லெவலுக்கு போறதுக்கு மிகப்பெரிய ஒரு உறுதுணையா இருக்கும் அப்படின்றதுனால ஆமாம். வந்து நாங்க குறிப்பா பரணி சார் சொல்ற மாதிரி இது ஒரு 2 நாள் மகிழ்ச்சி மட்டுமல்ல. நீங்கள் குறிப்பிட்டதனால் இங்கு குறிப்பிட விரும்புகிறேன். இது ஒரு வாழ்நாளுக்கான ஒரு மகிழ்ச்சியாக நான் கருதுகிறேன். மயூர நாட்டிய தாரகை என்ற விருதினை 2013ஆம் ஆண்டு பெற்றுக்கொள்ளும் பொழுது இன்று கூட அது வந்து அப்படியே ஒரு அத்தனை மகிழ்வினை தருகின்ற ஒரு வகையில் இருக்கின்றது. காரணம், நீங்கள் சொன்னது போல எங்களுக்கு தெரியாது, எனவே நாங்கள் அறிந்திருக்க மாட்டோம். அந்த மேடையில் நீங்கள் சொல்லும் பொழுதுதான் ஆகா எங்களுக்கு அந்த விருது கிடைக்க பெறுகிறதா என்று எண்ண தோன்றும். அடுத்தது இந்திரா ராஜன் அம்மாவை குறிப்பிட்டிருந்தீர்கள். அந்த விருது கூட நான் இந்திரா ராஜன் அம்மா அவர்களின் கையினால் நான் அதை பெற்றுக்கொண்டது ஒரு மிகப்பெரிய பாக்கியமாக கருதுகிறேன். அந்த இடத்தில்
நீங்கள் சொன்னீங்கள் இது ஒரு வரப்பிரசாதம், சுவாமியோட ஒரு பிரசாதமாகத்தான் நாங்கள் ஒரு விருதுகளையும் கருதுகிறோம் என்ற அது நிச்சயமான உண்மை என்பது ஒரு அனுபவ ரீதியாக இங்கு நான் குறிப்பிட விரும்புகிறேன், அதை பதிவாக்கவும் விரும்புகிறேன். காரணம், அந்த விருதினை கையில் பெறும் பொழுது அங்கு கோவிலில் மணி ஓசை சத்தம் கேட்கும், மணி அடிக்கிறது. இதுதான் எங்களுக்கான இன்று கூட அந்த சுவாமியோட அங்கீகாரம் இருக்கிறது, அவரோட ஒரு பரிசு என்றதை எங்களுக்கு உணரக்கூடிய விதமாக இருக்கிறது. அத்தனை நெகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆமாம், இந்த நேரத்தில் நீங்கள் மிக அழகாகவும் விரிவாகவும் எங்களுக்கு அறிய தந்தீர்கள். ஒரு நாட்டியாஞ்சலி எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது, அந்த இடத்தில் ஆரம்பிப்பதற்கான ஒரு வரலாற்று ரீதியான ஒரு முக்கியத்துவம், அந்த வரலாறு என்பது இருப்பது என்பது கடத்தப்பட வேண்டும் அடுத்தடுத்த சந்ததிகளுக்கு. அதனை நாங்கள் ஒரு உயிர்ப்போடு வைத்திருக்க வேண்டும். அந்த உயிர்ப்போடு வைத்திருக்கின்ற அதே சமயம் இன்று இருக்கின்ற கலைஞர்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை நன்கு உணர்ந்தவர்களாகவும் நாங்கள் செயல்பட வேண்டும். அதே போல நீங்கள் லைவ் என்ற நேரலை என்ற ஒரு விடயத்தை குறிப்பிட்டீர்கள். உண்மையிலே நிச்சயமாக இப்ப நாங்கள் செயற்கை நுண்ணறிவு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே ஒரு எதிர்காலத்தில் எவ்வாறு இந்த நாட்டியாஞ்சலி நிகழ்வுகளோ நமது பாரம்பரியமோ நடனமோ கடத்தப்பட வேண்டும் என்பதனை கூட இதில் குறிப்பாக முக்காலமும் உணர்ந்தவர்களாக மயூர நாட்டியாஞ்சலியும் சப்தஸ்வர அறக்கட்டளையும் செயல்படுகிறீர்கள் என்பதனை நாங்கள் எங்கள் கருத்தில் கொள்கிறோம். அதே போல எல்லாரோட ஒரு இணக்கம், உலக இலங்கை பரதநாட்டிய கலைஞர்கள் சங்கத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எப்பொழுதும் சொல்லுவோம், இன்பமுற்று அன்புடன் இணங்கி வாழ்ந்திடவே என்ற பாரதியின் தாரக மந்திரத்தை வைத்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் உங்களோட கருத்துக்களில் இருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வழிகாட்டலாகவும் இதனை கருதுகிறோம். எத்தனை பெரியவர்கள் எங்களோடு இணைந்து கொள்ளும் பொழுது அது எங்களை வழிநடத்தும், சீர்நடத்தும், எங்களுக்கான பாதையையும் தெளிவையும் அந்த குருவின் அனுகிரகத்தையும் எங்களுக்கு அண்மிக்கும் என்பதனை இங்கு ஒரு கருத்து பதிவாகவும் நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். அந்த வகையில் இப்பொழுது நாங்கள் தமிழ்நாட்டில் நடக்கின்ற ஒரு நாட்டியாஞ்சலி, அதனோடு பின்புலத்தை நாங்கள் பார்த்தோம். அதே போல இலங்கையில் இந்த விட்டு சென்றதிலிருந்து நாங்கள் தொடர்வது போலவே 2013ஆம் ஆண்டு மயூர நாட்டிய தாரகை என்பது கிடைக்கும் பொழுது இலங்கையில் இங்கு நாங்கள் அதனை சொல்லும் பொழுது மயூர நாட்டியாஞ்சலி என்பதும் மிகவும் பிரபலமாக அந்த காலத்தில் பேசப்பட்டது. எனவே இலங்கை கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் சிதம்பரம் நாட்டியாஞ்சலி என்பது நாங்கள் நன்கு அறிவோம். அதே போல தஞ்சை பிரகதீஸ்வரர் நாட்டியாஞ்சலியும் அறிந்திருப்போம். அந்த வருடம் மயூர நாட்டியாஞ்சலி என்பது பேசப்பட்டது. அதிலிருந்து நாங்கள் ஒரு இங்கிருக்கின்ற இளைஞர்கள், உங்களை போன்ற மிக துடிப்பானவர்கள், சமூக சிந்தனை உடையவர்கள், சமய நோக்கு கொண்டவர்கள், நல்வழியில் வளர்ந்தவர்கள், ஒரு இளைஞர்கள் இணைந்து கைலேஸ்வரம் என்கின்ற நாட்டியாஞ்சலியை ஆரம்பித்தார்கள் 2014ஆம் ஆண்டு. இன்று அது 10வது வருடமாக கொண்டாடப்படுகிறது. இதன் பின்புலத்தினை அந்த அமைப்பாளர் கைலாஷ் ராம் அவர்களிடமிருந்து நாங்கள் கேட்டறிவோம். இதற்கு முன்பாக இந்த 10வது வருஷம் கைலேஸ்வரம் நாட்டியாஞ்சலி கொண்டாடுற அந்த இளைஞர் படைக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை மயூர நாட்டியாஞ்சலி சார்பாகவும் சப்தஸ்வரங்கள் அறக்கட்டளையோட தலைவர் மற்றும் பொருளாளர் அனைவரும் சார்பாகவும் எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களை அவங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம் இந்த 10வது வருஷத்துல. ஏன்னா எங்களுக்கு இப்ப இங்க நாட்டியாஞ்சலி நடத்தினதுனால இப்ப என்னன்னா இங்க பரதநாட்டியத்தை பத்தி அறிவு ஜாஸ்தியா இருக்கு, ஆடியன்ஸோட பார்வை மாறுபட்டு இருக்கு. அந்த வகையில நாட்டியாஞ்சலி மிக முக்கியம். அதை தொடர்ந்து நடத்துங்கள். உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களும் ஒத்துழைப்பும் இருக்கும். நிச்சயமா, கண்டிப்பாக ரொம்ப வாழ்த்துக்கள். இன்னும் நல்ல பல ஆயிரம் ஆண்டு நம்ம பாரம்பரியத்தை அங்க நிலைநாட்டி இன்னும் அதிகமான அடுத்த ஜெனரேஷன், அடுத்த தலைமுறை கலைஞர்களுக்கு இன்னைக்கு இருக்கிற டைவர்ஷன் மொபைல்லே இருக்கிறதுல இது ஒரு ஆர்ட் கத்துக்கிறதுக்கு நம்ம பாக்குறதுக்கு பார்த்தாதான் நம்ம மைண்ட்ல உள்ள போகும். அதுக்கான ஒரு நல்ல வழியை நல்லா விதைக்கணும், இன்னும் அருமையா என்ன பண்ணணும்னு வாழ்த்துக்கள். திருவாளர் பரணிதரன் அவர்களுக்கும் விஸ்வநாதன் ஐயா அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கிறோம். அவர்களுக்கான வாழ்த்துக்களை கூறியதற்காக கைலாஷ் ராம் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். கைலேஸ்வரம் நாட்டியாஞ்சலி பற்றியும் அதன் பின்னணி பற்றியும் எங்களுக்கு அறிய தாருங்கள். வணக்கம். திவ்யாக்கா, உங்களுக்கு முதல் நன்றி. நிர்மலா மேமுக்கு நன்றி. மயூர நாட்டியாஞ்சலியும் சப்தஸ்வரங்கள் அறக்கட்டளை ஐயா அவங்க 2 பேருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி. எங்களை வாழ்த்துனதுக்கு ரொம்ப பிரமிப்பா இருந்தது. உங்களுடைய அந்த வரலாறு நான் கேட்டு போது அது ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது. உங்களுடைய சிவாலயத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன அறநெறி பிள்ளைகள் பாடசாலையில் மூலியமா நடந்த ஒரு சில சிறார்களை வச்சுதான் இது முதல்ல ஆரம்பிச்சேன். ஸோ அதை ஆரம்பிக்கும் போது இருந்த சில விஷயங்களும் அடுத்த முறை அக்கா வந்தப்ப அக்காட தான் நிறைய நாங்க எப்பவுமே ஓடி போய் நிற்போம். திவ்யா அக்காட போய் அக்கா அப்படியே ஒரு நாட்டியாஞ்சலியா பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்கு. சிதம்பரம் இந்த மாதிரி தஞ்சாவூர்லாம் பண்ணும்போது பார்த்துருக்குறோம்.
இது என்ன பண்ணலாம், இது இங்க இலங்கையில பண்றதுக்கான ஏற்பாடுகள் எப்படி பண்ணலாம்னு அக்கா சொல்லும் போது அப்பதான் அக்கா சொன்னாங்க. அக்காட்ட கேட்டேன், அக்கா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுங்க எங்களுக்கு என்னன்னா சொன்னாங்க. இல்ல இப்படி இல்லை, இந்த மாதிரியான சில வழிமுறைகள் இருக்கு, இப்படி ஆரம்பிங்க, இது நீங்க இவ்வளவு பெரிய தீமா வரும்போது இப்படி ஆரம்பிச்சிருங்க. எங்களுடைய ஒரு வெறும் இளைஞர்கள் மட்டுமே கொண்டு ஒரு முழு அணியா வந்து இது நாங்க 2014 முதல் ஆரம்பிச்சு கைலேஸ்வரம் எங்களுடைய கைலாசநாத சுவாமி தேவஸ்தானத்துல அதனுடைய ஒரு சிறப்பு என்னன்னா, அது இந்த மேடை வந்து நேரா மூலஸ்தானத்துல சிவனை பார்த்தபடி இருக்கும். ஸோ அது கலைஞருக்கு ரொம்ப ஒரு பெருமையான ஒரு விஷயமா அந்த டைம்ல இருந்தது. அந்த இடத்துல ஆரம்பிச்சு சிவபூமியில ரொம்ப சின்னதா ஆரம்பிச்சு அதுவே ரொம்ப முதல் முறையே வந்து நிறைய வரவேற்பு இருந்தது. அதுக்கப்புறம் படிப்படியா ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விஷயங்களா கத்துட்டு நிறைய இது மூத்த கலைஞர்கள் இன்னும் நிறைய இருக்கிறாங்க. அந்த மாதிரி கலைஞர்கள் இருக்கிறாங்க. இப்ப எல்லாருடைய அறிவுரைகளையும் இங்க எல்லாமே கேட்டு எல்லாமே அறிஞ்சு ஒரு கரெக்ஷனும் பண்ணிதான் நாங்க இதை உருவாக்கினோம். இது வந்து கலாரசிகா அறக்கட்டளை அப்படின்ட்டு எங்களுடைய கலாரசிகா ஃபவுண்டேஷன் ஒன்று நாங்க உருவாக்கி அது மூலியமா எங்களுடைய டீம் மெம்பர்ஸ் இதை எல்லாருமே நாங்க உருவாக்கி அதுல இருந்தா நாங்க இது வந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு வருஷங்களும் ஒரு விஷயங்களா கத்துண்டு ஒரு விஷயங்களா உண்மையா சொல்ல போனா மயூரநாட்டியாஞ்சலின்றது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். அதை நாங்க பார்த்துருக்கிறோம். மக்கள் அதை பத்தி நிறைய எங்களுக்கு பேசியிருக்கிறாங்க. ஒவ்வொரு முறையும் நாங்க அதில் பார்த்து ஒரு ப்ரோமோ அப்படி ஒரு நாட்டியாஞ்சலியோட ப்ரோமோ எப்படி போடுவாங்க, ஒரு ஸ்டேஜ் அமைப்பு எப்படி இருக்கும், இன்னும் என்ன அதுல இம்ப்ரூவ் பண்ணலாம், அந்த ஒரு வீடியோ எடுக்கும் போது என்னென்ன பண்றாங்க, எப்படியான பெர்ஃபார்மன்ஸஸ்க்கு அவங்களுக்கு வந்து சான்சஸ் கொடுக்குறாங்க, என்னென்ன மாதிரியான அமைப்புகள் அந்த நிகழ்வு போகுது, இந்த மாதிரி உங்கள இருந்து நிறைய நாங்க பார்த்து கத்துட்டு இருக்கோம்னா அதுதான் நாங்கள் வந்து அந்த 10 வருஷமா நாங்க கொண்டு போய் கொண்டிருக்கோம். நடுவில் ஒரு 3 வருட காலமா வந்து நாங்க இந்த கோவிட் டைம்ல நடத்த முடியாம இருக்குது இலங்கையில சில கட்டுப்பாடுகள்ல அமைய. அதுல இருந்து நாங்கள் போன வருடம் வந்து நாட்டியாஞ்சலி கொஞ்சம் அதனுடைய பிரம்மாண்டத்தை கொஞ்சம் அடைத்ததால எங்களுடைய கைலேஸ்வரம் கொஞ்சம் இடப்பற்றாக்குறை காரணமாக நாங்க ஹைதராபாதி அப்பாட்ட இருந்து அம்மாட்ட வந்து ஹைதராபாதி பத்திரிகாரன் கோயில்ல தான் போன வருடம் பண்ணினோம். இது 10வது வருடமும் அங்கதான் ரொம்ப விமர்சையா இந்த படம் நடக்குது. இது வந்து இப்ப இங்க இருக்கக்கூடிய டூரிசம், மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம், இந்த மாதிரியான அரசு ஆலோசனைகளுக்கு இந்த குழுக்களுமே உங்களோட இணைஞ்சு ரொம்ப சிறப்பா இந்த நிகழ்ச்சியை பண்றதுக்காக எங்களுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. இப்படிதான் எங்களுடைய நாட்டியாஞ்சலி உருவாச்சு. திவ்யாக்கா. ஆமாம், நிச்சயமாக கைலாஷ் ராம் அவர்கள் குறிப்பிட்டது போல இன்று மிக ஒரு சின்ன சின்ன படிகள் வந்து எங்களுக்கு மிக தூரத்துக்கு செல்வதற்கான ஒரு வழிகோள்களாக இருக்கும். அதுவும் இந்திய கலைஞர்கள் அல்லது தமிழ்நாட்டில் இருக்கின்ற கலைத்துறை என்பது இலங்கை மக்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நிச்சயமான உண்மையும் கூட. நாங்கள் நிறைய கற்றுக்கிறோம். சிறு வண்டுகளாக அங்க வந்து தேன் பருகி இங்க வந்து நாங்கள் அதை பரப்புவதற்கு நாங்கள் ஒரு வழிகோளாக இருக்கிறோம். அந்த விதத்தில் கைலாஷ் ராம் குறிப்பிட்டது போல மயூர நாட்டியாஞ்சலி என்பது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக கைலேஸ்வரம் நாட்டியாஞ்சலிக்கு அமைந்து அது இங்க இலங்கையில் நடக்குது என்பது நமக்கு எல்லாருக்குமான ஒரு பெரிய ஒரு இன்பமாகவும் ஒரு வெற்றியாகவும் ஒரு இலங்கை இந்திய கலையுறவுக்கான ஒரு அழகான ஒரு தருணமாகவும் கூட இதை நாங்கள் கருதுகிறோம். கைலாஷ் ராம் குறிப்பிட்டது போல இந்த வருடம் 10வது வருடம் இலங்கையில் சுற்றுலாத்துறை அமைச்சு மற்றும் கலாச்சார துறை, கலாச்சார திணைக்களம் மற்றும் இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம், இந்திய கலாச்சார நிலையம் போன்றவற்றின் அனுசரணையோடு இந்த நிகழ்ச்சியை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது அடுத்த கட்ட ஒரு நிகழ்வாக கைலேஸ்வரம் நாட்டியாஞ்சலி நகர்ந்து கொண்டிருக்கிறது. கைலாஷ், இந்த இடத்தில் நீங்கள் குறிப்பிட வேண்டும், இந்திய கலைஞர்கள் கூட இங்க வந்து அந்த நாட்டிய நிகழ்வுகளை வழங்கி இருக்கிறார்கள் இல்லையா? சர்வதேச கலைஞர்கள் வந்திருக்கிறார்கள், இலங்கை கலைஞர்கள் மட்டுமல்ல. அவ்வாறான கலைஞர்களை நீங்கள் குறிப்பிட முடியுமா? நான் நினைக்கிறேன் லக்ஷ்மி ராமசாமி அம்மா அவர்களின் ஒரு குழுவே இங்க வந்து நடன ஆற்றுகை வழங்கி இருக்கிறது நாட்டிய நாடகம் கைலேஸ்வரம் நாட்டியாஞ்சலியில். அது போல கலைஞர்கள் இருந்தார். உண்மைதானக்கா. ஆரம்ப காலத்துல இருந்து தொடர்ந்து ஒரு 2-3வது வருடங்கள்ல இருந்து திருமதி டாக்டர் லட்சுமி ராமசாமி மேம் வந்து எங்களுக்கு வந்து 3 வாட்டி வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அதுல ஒரு தடவை அவங்க வந்து எங்களுடைய 5வது வருடத்துல வந்து ஐவர் அப்படின்ற ஒரு ப்ரொடக்ஷனை முதல் முறையா இங்க வந்து பிரீமியம் பண்ணினாங்க. எங்களுடைய நாட்டியாஞ்சலியில ரொம்ப அற்புதமான ஒரு நாட்டிய நாடகமா அது வந்து அமைஞ்சது. அதுக்கப்புறமா சென்னையில இருந்து அர்ச்சனா காந்தன், சேலத்துல இருந்து அபர்ணா ரமேஷ் மற்றும் அமெரிக்காவில இருந்து வந்து திருமதி விஜிராவோ அவங்க, ஆஸ்திரேலியால இருந்து
எங்களுடைய நடன கலைஞர்கள் வந்து பார்த்துருக்கோம். ஹாங்காங்ல இருந்து ரூபா கிரண் தொடர்ச்சியாகவே இந்த நாட்டியாஞ்சலி நிகழ்வுகளை வந்து கலந்துருக்கிறாங்க. அது தவிர்த்து மேங்களூர்ல இருந்து அக்கா அரேஞ்ச் பண்ணி அவர் மூலியமா எங்களுக்கு வந்த அந்த கலைஞர்களும் வந்து இதுல பங்கு பெற்று இருக்கிறாங்க. இது மாதிரி நிறைய ஒவ்வொரு வருடமும் பெங்களூர்ல இருந்து போன மாட்டி நிறைய பேர் வந்து இங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு தொடர்ச்சியாக அப்பண்ணா ரமேஷ், கிருஷ்ணா பார்த்தான்னா, பவித்ரா கிருஷ்ணா பார்த்தான்னா, இது மாதிரியான ஒரு தொடர்ந்து கலைஞர்கள் இதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய இலங்கையில வந்து இவ்வளவு பெரிய ஒரு மேடையில பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை நாங்க ஏற்படுத்தி கொடுத்தோம்ன்றது வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்குது. ஒவ்வொரு முறையும் அவங்க எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியோட இங்க இருந்து போயிருக்கிறாங்க. இந்தியால நாங்க இருந்து இந்த டைம்ல பெர்ஃபார்ம் பண்ணுவோம், அதை மிஸ் பண்றோமே நினைக்காம எங்களுக்கு அந்த ஃபீல் நீங்க இங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னு அவங்க சொல்லும் போது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. ஒவ்வொரு வாட்டியும் இந்த வாட்டியும் நிறைய இந்திய கலைஞர்கள் இங்க வந்து பங்கு பெறுறாங்க. அதை நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப பெருமையா தான் இருக்கு. ஒரு பிளஸிங். நிச்சயமாக கைலாஷ் குறிப்பிட்டது போல இந்திய கலைஞர்கள் இங்கு வந்து இந்த மேடையை அலங்கரிக்கின்ற இந்திய கலைஞர்களுக்கும் நாங்கள் இந்த இடத்தில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தாக வேண்டும். ஏனென்றால் அங்கேயே ஏராளமான நாட்டியாஞ்சலிகள் நடக்கின்றன. அதை விட்டுட்டு இங்கே வந்து அவர்கள் கலந்து கொள்கிறார்கள் என்றால் அவ்வாறான ஒரு தளத்தினையும் மேடையையும் கைலேஸ்வரம் நாட்டியாஞ்சலி அமைத்துக் கொடுக்கிறது என்பதும் ஒரு உண்மை. அதே சமயம் இலங்கை இந்திய கலைஞர்களின் நல்லுறவுக்காகவும் இந்த நாட்டியாஞ்சலியின் தரத்தினை மேம்படுத்துவதற்காகவும் இந்திய கலைஞர்கள் இங்கே வருகை தருவது என்பதும் இலங்கையில் இருக்கின்ற கலைஞர்கள் இந்தியாவுக்கு சென்று நாட்டியாஞ்சலி வழங்குவது என்பது மிகச் சிறப்பான ஒரு உறவு முறையாக இந்த சிவராத்திரி காலத்தில் நாங்கள் இதனை கருதுகிறோம். அதில் இன்னும் ஒரு கேள்வி, இது ஒரு கலந்துரையாடல் நிகழ்வாகத்தான் கருதி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த நாட்டியாஞ்சலி பற்றியும் இலங்கை இந்திய கலைஞர்கள் மட்டுமல்ல, நீங்கள் குறிப்பிட்டது போல புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கின்ற கலைஞர்கள் நிறைய பேர் நாங்கள் வந்து வருகை தந்திருக்கிறார்கள். எமது நிரஞ்சனா சுரேஷ் அவர்கள் சங்கத்தின் செயலாளரும் நாட்டியாஞ்சலி நிகழ்வுகள் பலவற்றிலும் கலந்து கொண்டிருக்கிறார். மயூர நாட்டியாஞ்சலியிலும் கலந்திருக்கிறார். அவரிடம் ஒரு சொற்ப நிமிடங்கள் உங்கள் அனுபவம் எவ்வாறு இன்னொரு நாட்டிலிருந்து நீங்கள் அந்த எமது சொந்த பூமி கலை பூமிக்கு பயணித்து நாங்கள் நாட்டியாஞ்சலி வழங்கும் போது இருக்கின்ற அனுபவமும் இனி வருகின்ற கலைஞர்கள் இளங்கலைஞர்கள் அந்த நாட்டியாஞ்சலி நிகழ்வில் பங்கு பெற்ற வேண்டும் என்பதற்காகவும் உங்களிடம் ஒரு சில நிமிடங்கள் கையளிக்கிறோம். நன்றி திவ்யா. புலம்பெயர்ந்த நாடுகளில் நாங்க இங்கு இருக்கும்போது இங்கு ஆலயங்கள் இருக்கின்றன, ஆனா சற்று குறைவாகவே நிகழ்வுகள் நடக்கின்றது என்றுதான் கூற வேண்டும். நாட்டியாஞ்சலி என்பது போல பிரம்மாண்டமான நிகழ்வுகள் நடப்பது குறைவு. இங்கு ஆலயங்களில் நாங்கள் பதிவு செய்ய வேண்டும் என்றால் நாங்கள் முன்கூட்டியே ஒரு வருடத்துக்கு முன்னமே பதிய வேண்டும். சில சமயங்களில் எங்களுக்கு அது கிடைப்பதும் இல்லை. இங்கு ஒரே ஒரு தடவை தான் நான் இங்கு ஒரு கோவிலில் அந்த சிவராத்திரி நேரத்தில் நான் பங்கு பெற்றி இருக்கின்றேன். ஆனா அந்த வகையில் 2017 ஆண்டு உங்களுடைய தயவோடு நான் சிவராத்திரி நேரத்துல தமிழ்நாட்டுக்கு செல்லும் பாக்கியம் அந்த நேரம் கிடைத்தது. அதிலும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த மயூர நாட்டியாஞ்சலியில் முதல் தடவையாக நான் அங்கு செல்லும் அந்த சந்தர்ப்பம் கிடைத்தது. அந்த இது எங்களுக்கு அந்த வாய்ப்பினை தந்த மாயவரம் விஸ்வநாதன் தில்லியாம்பலம் ஐயா அவர்களுக்கும் பரணிதரன் ஐயா அவர்களுக்கும் நான் நன்றிகளை கூறிக்கொள்கின்றேன். நான் படித்த காலப்பகுதியில் 1998, 99 காலப்பகுதியில் எனக்கு அந்த சந்தர்ப்பங்கள் அங்கு கிடைக்கவில்லை. ஆனா புலம்பெயர்ந்து இங்கு வந்ததுக்கு அப்புறமாக அந்த சந்தர்ப்பம் கிடைத்ததை இட்டு எனக்கு மிக மிக மகிழ்ச்சி. என நாங்கள் படித்த அந்த தேசத்தில் போய் ஒரு ஆலயங்களில் அதை செய்யும் போது உண்மையில் மனதுக்கு ஒரு தெய்வீகமான ஒரு நிறைவென்றுதான் நான் கூறுவேன். அந்த பாக்கியம் எனக்கு கிடைத்தது. அதுவும் நாங்கள் ஒலிப்பதிவுகள் மூலம் செய்யாமல் அதை நீங்கள் திவ்யா நட்டுவாங்கம் செய்ய விஸ்வநாதன் ஐயா அவர்கள் மிருதங்கம் வாசிக்க உண்மையில் அந்த மேடையில் ஆடும்போது மிக மிக சந்தோஷமாகத்தான் இருந்தது. அதை தொடர்ந்து ஒவ்வொரு ஆலயங்களுக்கும் நாங்கள் பயணித்த அந்த காலப்பகுதிகளை இன்று பண்ணி பார்க்கும்போது எவ்வளவோ சந்தோஷமாக இருக்கின்றது. ஒரு ஆலயத்தில் முடித்து இன்னொரு ஆலயத்துக்கு நாங்கள் செல்லும் போது அந்த பயணம் அந்த இரவு நேரத்தில் எவ்வளவோ மகிழ்ச்சி தந்தது என்றுதான் சொல்லுவேன் ஒவ்வொரு ஆலயங்களிலும் செய்யும் போது. அதே போல் மீண்டும் 2022 என்று நினைக்கின்றேன் திவ்யாவின் ஏற்பாட்டில் தான் நாங்கள் மீண்டும் அங்கு சென்றிருந்தோம் எனது நண்பியோடு. அதுவும் ஒரு மிக அற்புதமான அனுபவமாகத்தான் இருந்தது. அதே போல தொடர்ந்து வரும் இளங்கலைஞர்களும் அங்கு போய் இந்த அனுபவத்தை அந்த தெய்வீகமான அனுபவத்தை அவர்கள் உணர்ந்து அந்த கலையை உணர வேண்டும். ஏராளமான மக்கள் முன்னாடி ஆலயங்களில் சில கோயில்களில் அந்த மூலஸ்தானத்தில் இருக்கும் அந்த தெய்வத்தை பார்த்து நாங்கள் ஆடும்போது அது எவ்வளவோ மனதுக்கு
நிறைந்த திருப்தியாகத்தான் இருந்து அமைந்தது. அதை இந்த இளங்கலைஞர்களும் அதை உணர வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் அதை கூறிக்கொள்கின்றேன். இந்த வாய்ப்பினை வழங்கி உங்களுக்கு எனக்கு நன்றிகளை கூறிக்கொள்கின்றேன். உண்மையில் நான் நீங்க விஸ்வநாதன் ஐயா அவர்கள் பேசும்போது அடுத்த வருடம் 20வது மயூர நாட்டியாஞ்சலி என்று அவர் குறிப்பிடும் போது எனக்கு என்ன தோன்றுகிறது, எனது மகளையும் அழைத்து செல்ல வேண்டும் போல இருக்கின்றது. நிச்சயமாக அது இறைவன் அருள் கிடைத்தால் அது அமைய வேண்டும். இந்த நேரத்தில் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு தொடர்ந்து உங்களுடைய கலை பயணம் நிறைவாக நடக்க வேண்டும். அதே போல கைலேஸ்வர நாட்டியாஞ்சலி இந்த வருடம் 10 ஆண்டுகளை பூர்த்தி செய்திருக்கின்றது. இன்னும் நிறைய ஆண்டுகள் நீங்கள் நிறைவாக நடத்த வேண்டும் என்று இறைவனை வேண்டி வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். மிக்க நன்றி நிரஞ்சனா சுரேஷ் அவர்களே. நீங்கள் குறிப்பிட்டது போல எங்கும் நிறைந்திருக்கின்ற அந்த ஈச வெள்ளம், சிவ வெள்ளம் நிறைந்திருக்கின்ற ஒரு புண்ணிய பூமியாக மயிலாடுதுறை மாயவரத்தினை நாங்கள் கருதுகிறோம். அங்கிருக்கின்ற நாட்டியாஞ்சலியும் அங்கிருக்கின்ற அந்த ஒரு மேடை அல்லது ஒரு சிவ எண்ணம் என்பனவற்றிற்கு அப்பால் உங்களை போன்ற பரங்கிதரன் ஐயாவோ விஸ்வநாதன் ஐயாவோ போன்ற உங்கள் குழு எல்லோரும் இணைந்து ஒன்றாக அன்பினை பரப்பி அன்பினை கூட்டி சிவ வெள்ளமாக நின்று நீங்கள் பணியாற்றுகின்ற அந்த பாங்கு என்பது கலைஞர்களுக்கு மிக மிக உற்சாகத்தினை தருகிறது. அந்த வழிகாட்டலை நாங்களும் எங்களது இலங்கை கலைஞர்கள் இங்கிருக்கின்றவர்களும் அதனை எடுத்து வர வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் நாட்டியாஞ்சலியை நடத்தும் பொழுது நீங்கள் எவ்வாறான வழிகாட்டலை எங்கள் இளங்கலைஞர்களுக்கு நீங்கள் அறிய தருவீர்கள் என்பதனை உங்களிடமிருந்து கேட்டு அறிய முனைகிறோம். அதே போல இந்த நாட்டியாஞ்சலி நிகழ்வுகள் நடத்துவது என்பது கலைஞர்களுக்கும் மக்களுக்கும், நீங்கள் இந்த வருடம் கூட குறிப்பிட்டீர்கள் 500 கலைஞர்கள் 10,000 பார்வையாளர்கள் மயூர நாட்டியாஞ்சலியில் பங்கு கொள்கிறார்கள். சாதாரண விடயமே அல்ல. 500 கலைஞர்களோட பங்களிப்பு என்பதே சாதாரணம் அல்ல. 10,000 பார்வையாளர்கள் என்பது மிக 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 ஒரு பிரம்மாண்டமான விடயம். இது சிவசேலன்றி பெரிதொன்றும் இல்லை. அந்த வகையில் நீங்கள் எடுத்துக்கொள்கின்ற காரியங்கள் யாவுமே எடுத்த காரியம் யாவினும் வெற்றி என்று அந்த நகர்ந்து செல்வதற்கு உங்கள் கூட்டு முயற்சியும் அந்த அன்பினை பெருக்கும் பண்பும் ஒரு மூலமாக ஒரு மூலதனமாக இருக்கிறது. அந்த வழிகாட்டலை எங்களுக்கு அறியத்தர வேண்டும். அதே போல இந்த நாட்டியாஞ்சலி நிகழ்வுகள் தேசிய அளவில் எவ்வாறான ஒரு பங்களிப்பினை வழங்குகிறது, ஒரு நாட்டின் செழிப்புக்கு எவ்வாறு அது காரணமாகிறது என்பதனையும் நீங்கள் உங்கள் கருத்தில் எங்களுக்கு அறியத்தருங்கள். அதாவது நாட்டியாஞ்சலி 23ஆம் தேதி எங்களுக்கு இப்போ துவங்குது. இதுக்கு நாங்க வேலை செய்ய ஆரம்பிச்சதுன்னு பாத்தீங்கன்னா போன வருடத்தோட அக்டோபர் மாசம் நாங்க இதுக்கு வேலை செய்ய துவங்கணும். ஏன்னா அக்டோபர் மாசம் நவம்பர் மாசத்தோட அது வரைக்கும் வந்திருக்கிற இமெயில், அது வரைக்கும் வந்திருக்கிற அப்ளிகேஷன்ஸை எடுத்து அதுல இருந்து நம்ம தேர்வு செய்து அவங்களுக்கு நம்ம தெரியப்படுத்துறது. இப்போ வந்து அவங்களுடைய அவங்க என்ன சொல்றது, அவங்களோட அக்செப்டன்ஸை வாங்குறது, இந்த மாதிரி. ஏன்னா இப்ப பயண ஏற்பாடுங்கிறது வந்து இப்ப இங்க பக்கத்துல இருந்து வரவங்களுக்கு சுலபமா இருக்கும். பட் உலகளாவிய கலைஞர்களுக்கு, வெளிநாடுகள்ல இருந்து வரவங்களுக்கு வந்து நாங்க முன்னக்கூட்டியே அதை அறிய தந்துடுறோம். இந்த தேதியில நாங்க பண்ண போறோம், உங்களுக்கு இந்த தேதி ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத வந்து அவங்களுக்கு தெரியப்படுத்தி அவங்களுடைய பயண ஏற்பாட்டுக்கு நாங்க முதல்ல அதுக்கு உண்டான கன்ஃபர்மேஷனை கொடுத்துடுறோம். அதே மாதிரி அவங்களும் கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்கன்னா அதை வந்து முதல் அடிப்படையான விஷயமா அதுதான் முதல்ல பண்றது. நாங்க வந்து எங்களோட ஏற்பாட்டுப்படி முதல்ல கலைஞர்களை எல்லாரையும் கம்ஃபர்டபுள் டிராவல், அவங்க வரத்துக்கு போறதுக்கு உண்டான சௌகரியங்கள் இருக்கான்னு பார்த்துக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி நாங்க இங்க வந்து ப்ரோக்ராம் பண்றோம். இது வந்து நவம்பர் டிசம்பர்ல முடிஞ்சதுன்னா ஜனவரியில நாங்க ஒரு மீட்டிங் போடுவோம். அந்த மீட்டிங்ல நாங்க கலந்துக்கிட்டு இப்ப யார் என்னென்ன பண்ண போறோம், இப்ப எந்த பத்திரிகை எப்படி டிசைன் பண்ண போறோம், அதுக்கப்புறம் தான் வந்து அந்த மேடையை வந்து சீரமைக்கணும். ஏன்னா ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நம்ம கோயில் அதை நடத்த முடியும். ஏன்னா அப்பதான் அந்த திருவாரூர் ஆதீனத்துல இருந்து நம்மளுக்கு அந்த ஒரு சிவராத்திரியே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அது மிகப்பெரிய விஷயம். மிச்ச நேரத்துல அந்த மேடைக்கு சுத்தி இருக்கிற இந்த புல் அதெல்லாம் அகற்றி அதுக்கு சீரமைப்பு செய்து அதுக்கப்புறம் நம்ம எலக்ட்ரிக் விஷயங்கள், கரண்ட் இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் முடிஞ்ச அப்புறம் எல்லாரோட டெக்னீஷியன்ஸ் அவங்களுக்கெல்லாம் தெரியப்படுத்தி அவங்கெல்லாம் அவங்களோட அக்செப்டன்ஸை கொடுத்து அதுக்கு வேணுங்கிறதெல்லாம் பண்ண பிறகுதான் நம்ம வந்து முதல் கட்ட வேலையே ஜனவரியில முடிச்சாதான் நம்ம பிப்ரவரி மார்ச்ல
ஒரு சௌகரியமான வசதியா வந்து ஒரு சிவராத்திரிய வந்து மக்களுக்கு வந்து நம்ம கொடுக்க முடியும். அதுவும் ஒரு நல்ல குவாலிட்டி, நல்ல ஒரு தரத்தோட ஒரு மேடை அமைப்பா இருக்கட்டும், ஒரு ஒலி அமைப்பா இருக்கட்டும், ஒரு பத்திரிகையா இருக்கட்டும், ஒவ்வொன்றத்தையும் கவனிச்சு செய்ய வேண்டியதா இருக்கு. அப்படி செஞ்சா மட்டும்தான் இது சிறப்பா இன்னொரு இடத்துக்கு போக முடியும். அதே மாதிரி வெளிநாட்டுல இருந்து வர கலைஞர்களுடைய வசதியையும் நம்ம பார்த்து ஒவ்வொன்றத்தையும் செய்ய வேண்டியதா இருக்கு. அப்போ ரொம்ப லாஸ்ட் டைம்ல பண்ணினோம்னா அது வந்து அதுக்கு பல பேரால கலந்துக்க முடியாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால முன்னக்கூட்டி நவம்பர்லயே நாங்க இதுக்கு வந்து எல்லா ஷெட்யூலும் முடிச்சிடுறோம். அதுல பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய அப்ளிகேஷன்ஸ் நிறைய வந்துகிட்டே இருக்கு. ஆனாலும் நம்மளுக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் ஈக்குவல் ஷேர் மாதிரி எல்லாம் உலகத்துல இருந்து எங்க இருந்து வந்திருந்தாலும் இப்போ வந்து கலந்துகிட்ட கலைஞர்கள் புதுசா வர கலைஞர்களுக்கும் எல்லாருக்கும் வந்து இந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கணுங்கிறது எங்களுடைய அபிப்பிராயம். அதனால எல்லாருக்குமே கிடைக்கிற மாதிரி நாங்க அதை வந்து ஒழுங்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுதான் முதல் கட்ட எங்களுடைய தயாரிப்பு. ஒரு வேலை ஆரம்பிக்கிறோம்னா அதுக்கு முதல் கட்டமா நம்ம பண்ண வேண்டியது இதுதான் நாங்க சொல்லுவோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா இங்க தமிழ்நாட்டுல நடக்கிற ஒரு விஷயம் இந்தியா பூரா அது வந்து பிரபலப்படுறது. இந்தியா மட்டும் இல்ல, உலகம் ஃபுல்லா பிரபலமானாலும் இது வந்து அரசாங்கத்தோட இதுல பாத்தீங்கன்னா இது ஒரு சுற்றுலா வளர்ச்சி. இப்ப தமிழ்நாட்டுக்கு இத்தனை பேர் வராங்க அப்படின்னா, இந்த இடத்துக்கு இவ்வளவு பேர் வராங்க அப்படின்னா, அது வந்து ஒவ்வொரு வருஷமும் தொடர்ந்து நடக்கும் போது இப்ப நாட்டுக்கும் நல்லது, இந்த ஊருக்கும் நல்லது. ஊர் வளருது. இப்ப வந்து மயிலாடுதுறையை தனி மாவட்டமா அறிவிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு மயிலாடுதுறை வந்து இன்னும் அடுத்த கட்டத்தை நோக்கி மயிலாடுதுறையே பயணப்பட்டு கொண்டிருக்கு. சோ அதனால இது வந்து நம்மளுடைய இப்ப வந்து மயிலாடுதுறை அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல முக்கியமான நிகழ்வுகள்ல மயூர நாட்டியாஞ்சலி அப்படிங்கிறது இடம்பெற அளவுக்கு நம்மளுடைய பயணம் இருந்திருக்கு. இதுக்கெல்லாம் வந்து என்னன்னா இப்ப நாங்க வந்து 23ஆம் தேதியெல்லாம் சிவ வெள்ளத்துக்குள்ள போவோம். ஆனா இன்னைக்கே பரசிவ வெள்ளம் வழியா அதுல இப்பையில இருந்தே நாங்க வந்து ஜோதியில கலந்துட்டோம். சிவ வெள்ளத்துல கலந்துட்டோம். அதுக்கு உங்களுக்கு நன்றி. ஆமாம், நீங்க சொன்ன மாதிரி தவம் ஒன்றும் இல்லையடா, ஒரு சாதனையும் இல்லையடா, சிவம் ஒன்றே உள்ளதென சிந்தை செய்தால் போதுமடா என்று நமது பாரதி குறிப்பிட்டது போல சிவ வெள்ளத்தில் பரசிவ வெள்ளத்தில் நனைந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் கைலேஸ்வரம் நாட்டியாஞ்சலி என்பது இங்கு மயூர நாட்டியாஞ்சலி செயற்பாட்டு குழு எங்களுக்கு அறிய தந்த மாதிரி அவர்களது வழிகாட்டல்கள் எங்களுக்கு நிறையவே இருக்கு. இனிவரும் காலங்களிலேயும் அது தொடர்ந்து இருக்க போகிறது. அந்த பயணம் என்பது இப்போ ஒரு நாள் நிகழ்வாக சிவராத்திரிக்கு அந்த இரவு மட்டும் இல்லாமல் ஒரு 3 நாள் நிகழ்வாக அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை இனிவரும் காலங்களில் நாங்கள் கைலேஸ்வரம் நாட்டியாஞ்சலி என்பதும் ஒரு 3 தினங்களாக கொண்டாடலாமோ, அல்லது ஒரு தினமாக இருந்தால் இந்தியாவில் மயூர நாட்டியாஞ்சலியில் நடன ஆற்றுகை வழங்கியவர்கள் அவ்வாறு அப்படியே கடல் கடந்து ஒரு தளம்கு பாய்ந்தால் இலங்கை என்ற மாதிரி ஒரு பாய்ச்சலில் எங்களது நாட்டுக்கும் வந்து இலங்கையிலும் அந்த நிகழ்வுகளில் பங்கு பற்றலாமோ என்று கூட எண்ண தோன்றுகிறது. அந்த வகையில் கைலேஸ்வரம் நாட்டியாஞ்சலியாக இருக்கட்டும், மயூர நாட்டியாஞ்சலியாக இருக்கட்டும், இளங்கலைஞர்கள் உலகளாவிய ரீதியில் இருக்கின்றவர்கள் பங்கு பெற்ற வேண்டும் என்றால் எவ்வாறு உங்களை தொடர்பு கொள்ள வேண்டும், அதற்கான செயல்முறை என்ன என்பதனையும் இங்கு அறிய தாருங்கள். இது வலைதள பக்கம் இருக்கு, mayuranaatyanjali.com அந்த ஒரு வெப்சைட் இருக்கு. அதுல அது மூலமா தொடர்பு கொள்ளலாம். அது இல்லைன்னாக்கா இங்க சப்தஸ்வரங்கள் அறக்கட்டளையின் சார்பில் ஒரு நுண்கலை பயிற்சியகம், அதாவது ஒரு மியூசிக் அண்ட் டான்ஸ் ஸ்கூல் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா இப்ப வந்து முன்னாடி இருந்ததை பாத்தீங்கன்னாக்கா இப்போ நாங்க முதல் வருஷத்துக்கு நாட்டியாஞ்சலி அப்ப இருந்த ஒரு மக்களோட ஆர்வம் இப்ப வந்து ரொம்ப அதிகரிச்சிருக்கு. கலை மேல உள்ள ஆர்வம் இப்ப வந்து பல பேர் வந்து பாட்டு கத்துக்கிறாங்க, மிருதம் கத்துக்கிறாங்க, வயலின் கத்துக்கிறாங்க, திரும்பியும் பரதநாட்டியம் கத்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த வந்து ஒரு பூர்வீகமா இருந்த இடத்துல இப்ப அது வந்து தழைக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு வந்து நாட்டியாஞ்சலி ஒரு அடிப்படை வேறா இருந்திருக்குங்கிறப்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் அது. ஏன்னா இது வந்து ஒரு சேவை தான். இது வந்து எப்பனாலும் நீங்க தொடர்பு கொள்ள வேண்டியது ஒரு mayuranaatyanjali.in அப்படின்னு வெப்சைட் இருக்கு. அடுத்தது வந்து mayuranaatyanjali@gmail.com அப்படின்ற இமெயில், அதுல வந்து மெயில் பண்ணிக்கலாம். மற்றபடி அது ஒன்று மெயில் பண்ண வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு ஃபார்ம் இருக்கும். அதுல ஒரு 20 கேள்விகள் கேட்டிருப்பாங்க. எங்கேருந்து வரீங்க, என்ன டிராவல், எல்லா கொஸ்டினும் அதுல இருக்கும். உங்களுடைய ஆக்சுவலா அவங்களோட பர்ஃபார்மன்ஸ், யூடியூப் லிங்க் எல்லாமே அட்டாச் பண்ணி அதை வந்து சென்ட் பண்ணா, சப்மிட் பண்ணா
உடனே அந்த குழுக்கு அவங்க ரெஜிஸ்டர் பண்ணி அவங்களுக்கு ஒரு ரிப்ளை மெயில் வந்துடும். அப்ப அந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 300-350 மெயில் வந்து ரிஜிஸ்டர் ஆகிட்டே இருக்கும். அப்ப எல்லாருக்கும் இப்ப இந்த நேரத்துல வந்து பல கலைஞர்களுக்கு வாய்ப்பு அளிக்க முடியல, எதிர்வரும் காலத்துல கொடுத்துட்டு இருக்கோம். அது மாதிரி வெயிட்டிங் பீரியட்ல இருக்காங்க, 3 வருஷம் 4 வருஷம் அப்ளை பண்ணி. அவங்களுக்கு தான் அந்த வெயிட்டிங் பீரியட்ல இருக்கு. இப்ப அவங்களுக்கான அந்த அந்த ஃபார்மேட்ல அவங்களுக்கான முன்னுரிமையை அவங்களுக்கு கொடுத்துருவோம். அப்ப அப்படி வெயிட்டிங்ல இருக்காங்க அவ்வளவு பேர், எங்களுக்கு பண்ணணும் அப்படின்றது. இல்லைன்னு சொல்றது வந்து ரொம்ப சிரமமா இருக்கு. அப்படியான சூழ்நிலை இருக்கு. அதே மாதிரி ஒரு தகவல் சொல்ல மறந்துட்டோம். அது மாதிரி தமிழ் இசையே தனி இசையே தரணியிலே முதல் இசை அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம தேவாரத்துக்கு வந்து நாங்க வந்து முக்கியத்துவம் கொடுத்து நாட்டியாஞ்சி ஆரம்பிக்கிறது அப்பயே அந்த மேடைக்கான ஆக்சுவலா நடராஜர் பூஜையில தேவாரம் எல்லாமே பாடிட்டு பிளஸ் வந்து ஒரு சீனியர் ஒரு தேவார ஆர்டிஸ்ட் தமிழ்நாடு ஓதுவார்கள் தேவார கலைஞரை கூப்பிட்டு அவருக்கு ஒரு கேஷ்பேக் பிளஸ் வந்து அவருக்கு ஒரு பெரிய பட்டம். கிட்டத்தட்ட அவங்க வந்து 70 வயசு 60 வயசு ஒரு 50 ஆண்டு காலம் அவங்க வந்து கோவில்களுக்கு பாடுபட்ட அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவார ஓதுவாருக்கு நாங்க வந்து அது மாதிரி ஒரு அவார்டு ஒன்று கொடுத்துட்டு இருக்கோம். அடுத்தது வந்து மங்கள இசை. நம்ம மங்கள இசை இதான் முதல் ஆரம்பமான்ற மாதிரி நம்ம அதனால அதுல வந்து மங்கள இசையில ரொம்ப எக்ஸலண்டா வாசிட்டு இருப்பாங்க. அவங்க யாருமே அங்கீகரிக்க மாட்டாங்க. ஒரு நல்ல வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சிருக்காது. அந்த மாதிரி கலைஞர்கள் இதுக்கு ஒரு தனி டீம் இருக்காங்க. தமிழ்நாடு ஃபுல்லா பாக்குறோம் எத்தனை கலைஞர் இருக்காங்க, யாரு நல்லா வாசிக்கிறாங்க, உண்மையால் நல்ல சங்கீத நல்ல ஞானமா இருக்கிறவங்க செலக்ட் பண்ணி 2 நாதஸ்வர கலைஞர்களுக்கு அவார்டும் 2 தமிழ் இசை கலைஞர்களுக்கு அவார்டும் கொடுத்து அவங்களையும் ஊக்குவிக்கிறோம். இந்த கலைஞர்களுக்கு நாங்க கொடுக்குற சர்டிபிகேட் கோசமும் இதுக்கோசமே வந்து ரொம்ப மகிழ்ச்சி அவங்களுக்கு. இந்த அந்த ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல இடத்துல இருந்து கிடைக்கும் போது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உயரிய விருதா அதை வந்து கருதுறாங்க. அதுக்கு வந்து இந்த மாதிரி வாய்ப்பளித்த சிவனுக்கு தான் நாங்க நன்றி சொல்லணும். இது ஒரு தகவல், இதை சொல்ல மறந்துட்டோம். அபயாம்பாள் சமேத மயூரநாதருக்கு தான் எல்லா சமர்ப்பணம். ஆமாம், நீங்க சொன்ன மாதிரி காத்திருப்பு என்பதும் இது ஒரு சிவ காத்திருப்பு என்பொழுது தித்திப்பாகத்தான் இருக்கும். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கைலேஸ்வரம் நாட்டியாஞ்சலியில் தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் கைலாஷ் ராம் நீங்கள் அறிய தரலாம், எவ்வாறு உங்களோட தொடர்பு கொள்வது? இப்ப எங்களுடைய கைலேஸ்வரம் நாட்டியாஞ்சலி தொடர்பு கொள்ள வேணும்னாக்க எங்களுடைய கலாரசிகா ஃபவுண்டேஷனோட அறக்கட்டளையுடைய வெப்சைட் வந்து கலாரசிகா.com இருக்குது. அது மூலியமா தொடர்பு கொள்ளலாம். அப்படி இல்லை என்றால் எங்களுடைய இமெயில் மின்னஞ்சல் முகவரியானது info@kalarasika.com இருக்குது. அது மூலியமாவும் எங்களை தொடர்பு கொள்ளலாம். இந்த 2 இதுக்கான ஒரு பூஸ்டர் நாங்க பழமையா எப்பயுமே வந்து இந்த வெப்சைட் வந்து இன்னும் அதுக்கு வேலைகள் நடந்து கொண்டிருப்பதால நாங்க அதிகமா வந்து ஒரு அந்த எங்களுடைய தொடர்பு கொள்றதுக்காகவே ஒரு போஸ்டர் நாங்க போடுவோம். ஒரு அது மூலியமா தான் அதிகமான கலைஞர்கள் எங்களை வந்து தொடர்பு கொள்றாங்க ஒரு வருடம். நிச்சயமாக இங்கு அறிய தந்தது போல மயூர நாட்டியாஞ்சலியில் நீங்கள் பங்கு பெற்ற வேண்டும் என்றால் mayura.naatyanjali@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியினூடாகவும் kalarasika.com என்ற வெப்சைட் மூலமாகவும் அல்லது info@kalarasika.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவும் தொடர்புகளை மேற்கொள்ளலாம். இத்தனையும் தாண்டி இதெல்லாம் உங்களுக்கு சிரமமாக இருந்தால் உலக இலங்கை பரதநாட்டிய கலைஞர்கள் சங்கம் எங்களை அணுகுங்கள், நாங்கள் இவர்களோடு தொடர்பு படுத்தி தருகிறோம். கலைஞர்களுக்காக கலைஞர்கள் வாழ்வது என்பதுதான் எமக்கு கிடைத்த மிக பெரும் வரப்பிரசாதமாக கருதி உலக இலங்கை பரதநாட்டிய கலைஞர்கள் சங்கம் இயங்கிக் கொண்டிருக்கிறோம் என்பதனையும் உங்களுக்கு நன்கு அறிவீர்கள். உங்களது அன்பில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இறுதியாக இந்த நிகழ்ச்சியினை நாங்கள் நிறைவு செய்வதற்கு முன்பதாக பெரியவர்களிடத்திலிருந்து ஏராளமான விடயங்களை நாங்கள் கற்றறிந்திருக்கிறோம். உலக இலங்கை பரதநாட்டிய கலைஞர்கள் சங்கம் என்ற ஒரு அமைப்பினை பொறுத்த வரைக்கும் கூட மிக மிக சிரேஷ்ட நடன ஆசிரியர்கள் இலங்கையில் முதலாக மிளிர்ந்த நடன ஆசிரியர்கள் புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கின்றார்கள். அவர்களது வழிகாட்டலும் இன்று தளிர்த்து கொண்டிருக்கின்ற துளிர்விட்டு கொண்டிருக்கின்ற இளங்கலைஞர்கள்
கூட இந்த குழுவினூடாக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் யாவருமே ஒரு சிவராத்திரி என்ற ஒரு அடிப்படையிலோ நாட்டியாஞ்சலி என்ற ஒரு நிகழ்விலோ தமது ஆற்றுகையை நிரூபிக்க வேண்டும் அல்லது தாங்களே நாங்கள் அங்கு நிரூபிக்க வேண்டும் என்பதை விட சரணடைதல் என்பதனைத்தான் மிகவும் ஒரு முக்கிய விடயமாக நாங்கள் கருதுகிறோம். இது மயூர நாட்டியாஞ்சலியை பொறுத்தவரைக்கும் அனைவருமே ஒரு கலைஞர்களாக இருக்கிறார்கள். கூட்டு முயற்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த கலைஞர்களை எவ்வாறான ஒரு மேடையை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்ற பண்புணர்ந்து நடத்துகிறவர்கள். அதே போல கைலேஸ்வரம் நாட்டியாஞ்சலி என்பதும் இளங்கலைஞர்கள் உங்களைப் போல மிக துடிப்பானவர்கள், சமூக சேவை உடையவர்கள் இங்கு நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். அது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. அனைவருமாக இணைந்து நடத்தும் பொழுது சர்வ மத ஒரு நல்லிணக்கமாக கைலேஸ்வரம் நாட்டியாஞ்சலி நடைபெறுகிறது என்பதனை இங்கு அறிய தர வேண்டும். தமிழ் மக்கள் மட்டுமல்லாமல் சிங்கள கலைஞர்கள், கதக், கெண்டிய நடனங்கள் போன்ற பல வகையான நடன நிகழ்வுகளும் கூட இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஒரு தமிழ் இசையை போற்றி வளர்க்கும் ஒரு நிகழ்ச்சியாகவும் மயூர நாட்டியாஞ்சலி திகழ்கிறது. அந்த வகையில் இசை நடனம் என்றும் இரண்டும் ஒன்றர கலந்த ஒரு நிகழ்வுதான். நித்தம் சிவவெள்ளம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அத்தனை கலைஞர்களும் ஒருங்கிணையும் ஒரு நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சியினை ஏற்பாட்டாளர்கள், இலங்கை இந்திய கலைஞர்கள், இந்திய அமைப்பாளர்கள் இந்த நிகழ்ச்சியில் பரசிவ வெள்ளத்தின் ஊடாக நீங்கள் சிறப்பித்து தந்திருக்கிறீர்கள். இந்த நிகழ்ச்சியினை நிறைவு செய்வதற்கு முன்னதாக ஒரு 2 நிமிடங்கள் ஏதேனும் கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்றால் முதலில் நாங்கள் மயூர நாட்டியாஞ்சலி குழுவினரிடம் கையளிக்கிறோம். இந்த அருமையான வாய்ப்பை வழங்கிய நடன கலைஞர்கள் சங்கத்துக்கு, இலங்கை நடன கலைஞர் அனைத்து இலங்கை நடன கலைஞர்கள் சங்கத்துக்கும் மற்றும் அபிநய கஷேத்ரா நடன பள்ளிக்கும் எங்களுக்கு இந்த ஜூம் மீட்டிங் ஏற்பாடு பண்ணி தந்ததுக்கு ரொம்ப நன்றி. கைலேஸ்வரம் நாட்டியாஞ்சலிக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் மீண்டும் மிக சிறப்பா அடுத்தடுத்த ஆண்டுகள்ல முன்னாடியே நம்ம தொடர்புகள் இன்னும் வச்சுக்கிட்டு 2 பேரும் சேர்ந்து அங்க இருக்கிற கலைஞர்களுக்கு இங்க இருக்கிற கலைஞர்களுக்கு அங்கங்கிற மாதிரி வாய்ப்புகளை நம்ம ஷேர் பண்ணி எதிர்காலத்துல நடத்துறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். அதுக்கு உண்டான தொடர்புகளை ஏற்படுத்திக்கிறதுக்கு இப்ப இந்த நிகழ்வு பரசிவ வெள்ளம் அப்படிங்கிற இந்த அருமையான ஒரு நிகழ்வு நமக்கு ஒரு தூண்டுதலா அமைஞ்சிருக்கிறது அப்படிங்கிறதுல கொஞ்சம் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அந்த வகையில அனைத்துலக பரதநாட்டிய கலைஞர்கள் சங்கத்துக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நன்றி என்ன அதே மாதிரிதான் உங்களுடைய ரொம்ப ஒரு ஃபேமஸான வார்த்தை ஆயிரம் ஆனாலும் ஆயிரம் ஆகாது. அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை. நான் ஒரு மீடியாவும் யாரும் என்கிட்ட ஒரு ப்ரோமோக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னா அதைதான் நான் எப்பயும் போட்டு காட்டுவேன். இப்படி இருக்கணும், இந்த வாய்ஸ்ல இப்படி கம்பீரமா இருக்கணும், இந்த மாதிரி ஒன்று பண்ணி கொடுங்க. அந்த மாதிரி எங்களை இவ்வளவு தூரம் கொண்டு போறதுக்கு இன்ஸ்பயர் பண்ண உங்க 2 பேருக்கும், உங்களுடைய முழு குழுவுக்கும், உங்களோட மயூர நாட்டியாஞ்சலி சபைக்கு என்னுடைய மிக நன்றி. எல்லாம் அக்கா திவ்யா அக்கா மற்றும் அந்த எங்களுடைய மற்ற அக்கா 2 குருக்களுக்கும் எங்களுடைய ரொம்ப நன்றி. நிறைய அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டே இருக்கலாம். ஏன்னா அவ்வளவு தூரம் எங்களுக்கு உதவி செய்திருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய மூத்த கலைஞர்கள் நிறைய பேர் நிறைய விதத்துல எங்களுக்கு கைட் பண்ணி எங்களுக்கு இந்த நாட்டியாஞ்சலி இவ்வளவு தூரம் ஒரு இளைஞர்களுக்கு இவ்வளவு கைடன்ஸ் பண்ணி இந்த நாட்டியாஞ்சலியை 10 வருட காலமா சிறப்பா நடக்கிறதுக்கு நிறைய உறுதுணை பண்ணியிருக்கிறாங்க. இந்த அண்ணா சொன்னது போல இந்த மத்தியான முன்கூட்டிய ஏற்பாடுகள், இந்த நேர முகாமைத்துவம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இன்னும் உங்ககிட்ட இன்னும் பர்சனலா கேட்டு அறியணும்னு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கிறேன். உங்களுடைய ஏற்பாடு எவ்வளவு மாதம் முன்னாடி இருக்கீங்களோ சொல்லும் போது இன்னும் ரொம்ப பிரமிப்பா இருந்தது. இவ்வளவு முன்னாடி இருந்து நாங்க ஆரம்பிக்கணும், நாங்க எங்கெல்லாம் சில தவறுகள் இருக்குதோ அப்படின்றலாம் கூட என்கிட்ட மனசுல நிறைய கேள்விகள் இருக்குது. அது மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களோடையும் கதைக்கிறோம் நினைக்கிறோம். அக்கா திவ்யாக்கா மூலியமா நாங்க கண்டிப்பா உங்களை தொடர்பு கொண்டு இதை பற்றி நிறைய உங்களோட நான் கலந்துரையாடலாம்னா, திவ்யாக்கா இந்த அனைத்துலக அண்ணா கலைஞர் சங்கம் மூலியமா ஏற்பாடு பண்ணின இந்த நிகழ்வுல இவ்வளவு ஒரு விஷயங்களை நான் கற்றுக்கொண்டேன். பேசல இந்த தனிமையா நான் தனிப்பட்ட ரீதியில நான் நிறைய விஷயங்கள் இதை கற்றுக்கொண்டேன். நிறைய அறிவுரைகள் அண்ணாமலை 2 பேரும் சொன்னாங்க, அக்கா சொன்னாங்க, அக்கா சொன்னீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு ஒரு மன திருப்தியான ஒரு விஷயத்துல நான் இருந்திருப்பேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமாம் கைலாஷ், மிக்க நன்றி.
கைலேஸ்வரம் நாட்டியாஞ்சலி இலங்கையில் நடக்கின்ற மிக முக்கியமான ஒரு நாட்டியாஞ்சலியாக என்று கருதப்படுகிறது. 10வது ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு மயூர நாட்டியாஞ்சலியின் விதை அவர்களால் தூண்டப்பட்டவர்கள் இன்று 10 வருடங்களாக பயணிக்கிறார்கள் என்பது மயூர நாட்டியாஞ்சலிக்கும் பெருமை சேர்க்கிறது என்று நாங்கள் கருதுகிறோம். அந்த வகையில் கைலேஸ்வரம் நாட்டியாஞ்சலிக்கு இத்தனை வருடங்களாக துணை நின்ற இலங்கையின் மூத்த சிரேஷ்ட நடன ஆசிரியர்கள், யாழ்ப்பாணத்தில் இருந்து பல சிரேஷ்ட நடன ஆசிரியர்கள் உங்களுக்கு வருகை தந்திருக்கிறார்கள். எல்லா மாவட்டங்களிலிருந்து, மாகாணங்களிலிருந்து, மத்திய மாகாணத்திலிருந்து வருகை தந்திருக்கிறார்கள். இவ்வாறு பல தூரங்களிலிருந்து, இடங்களிலிருந்து வருகை தந்து, கொழும்புக்கு வருகை தந்து உங்களோட துணை நின்ற, உறுதுணையாக இருந்த சிரேஷ்ட ஆசிரியர்கள், இளங்கலைஞர்கள் அத்தனை பேருக்கும் இந்த பரசிவ வெள்ளத்தினூடாக நாங்கள் நன்றிகளை தெரிவிக்கின்றோம். கலைஞர்களின், ஆசிரியர்களின் ஒத்துழைப்பு தான் நாட்டியாஞ்சலி போன்ற நல்ல ஒரு நடன நிகழ்வுகள் வளர்வதற்கு மிக உறுதுணையாக இருக்கிறது. அதே போல இந்த நிகழ்வு இனி வரும் காலங்களில் இம்முறை கூட உங்களுக்கு இந்திய கலாச்சார நிலையம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு, கலாச்சார அமைச்சு போன்ற பல நிறுவனங்கள், பல அமைப்புகள் உங்களோட கரம் கொடுத்து நிற்கின்றன. மயூரபதி தேவஸ்தானம் உங்களோட இருக்கிறது. இவ்வாறான மிகச்சிறந்த அறங்காவலர்கள், தேவஸ்தான கூட்டு முயற்சிகள் அத்தனையும் இணைந்து கைலேஸ்வரம் நாட்டியாஞ்சலி இனி வருங்காலங்களில் இலங்கையின் ஒரு தேசிய நிகழ்வாக ஆக்கப்பட வேண்டும் என்பதனையும் ஒரு வரமாக நாங்கள் இந்த இடத்தில் கருதி பரசிவ வெள்ளம் என்கின்ற இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு தமிழ்நாட்டில் இருந்து சப்தஸ்வர அறக்கட்டளையின் தலைவர், மயூர நாட்டியாஞ்சலியின் தலைவர், நிறுவனர் உயர் திரு பரணிதரன் ஐயா அவர்களுக்கும், செயலாளர் மிருதங்க வித்வான் மாயவரம் தில்லையம்பலம் விஸ்வநாதன் ஐயா அவர்களுக்கும் நமது நன்றிகளை தெரிவித்து, அதே போல கைலேஸ்வரம் நாட்டியாஞ்சலியின் அமைப்பாளர் திரு கைலாஷ் ராம் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து, உலக இலங்கை பரதநாட்டிய கலைஞர்கள் சங்கத்தின் செயலாளர் மதிப்புக்குரிய நிரஞ்சனா சுரேஷ் அவர்கள் அயராது உழைத்துக் கொண்டிருப்பவர்கள், அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சிவராத்திரியில் சிவ எண்ணமாக, சிவ கணங்களாக கழித்துக் கொண்டிருக்கும் அத்தனை கலைஞர்களுக்கும், சிவ பக்தர்களுக்கும் சிவனருள் சித்திக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.